சிவசிதம்பரம் ஜோதிடம் 12 ராசிகள் 27 நட்சத்திரங்கள். 4வது ராசி கடகராசி. கடகராசி பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். நீர் தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ராசி கடகராசி. கடகராசி நேயர்களே, பொதுவாக கடகராசி நேயர்கள் தாய்ப்பாசம் அதிகமாக இருக்கும். தாய் மீதும் பாசம் இருக்கும். மற்றவர்கள் மீதும் தாயைப் போல அன்பை காட்டுவார்கள். அதற்கு காரணம் காலபுருஷ தத்துவத்திற்கு சூரிய பகவான் தந்தையாக இருக்க, சந்திரனே தாயாக விளங்குகிறது. இந்த ராசியில் அதிபதியாக சந்திர பகவான் வருவதால் இந்த ராசியில் பிறந்தவர்கள் தாய் உள்ளம் கொண்டவர்கள். பசுவின் மடியில் இருந்து வரும் பால் எவ்வாறு கன்றுக்கு பயன்பட்டு மற்றவர்களுக்கும் பயன்படுகிறதோ அதே போல் இவர்களிடம் இருக்கும் குணம் நலன்களும் மற்றவர்களுக்கு பயன்படும். பொதுவாக இந்த ராசியில் பிறந்தவர்கள் உணர்ச்சி மிக்கவர்கள், குடும்ப பாசத்திற்கும் கட்டுப்பட்டவர்கள். தன் குடும்பம், தன்னுடைய குடும்ப பாதுகாப்பு இதிலேயே அக்கறையாக இருப்பார்கள். தங்கள் குடும்பம், உறவினர், நண்பர்கள் மற்றும் சுற்றுப்புறத்தினர்கள் இவர்களை பாதுகாப்பதில் இவர்கள் வல்லவர்களாக இருப்பார்கள். அதேபோல் யாருக்காகவும் எதையும் தியாகம் செய்யும் குணம் இவர்களிடம் இயல்பாகவே இருக்கும். இதனாலேயே இவர்கள் ஏமாற்றப்படலாம் என்று ஜோதிட சாஸ்திரமே கூறுகிறது. ஆனால் அதை பற்றி இவர்கள் கவலைப்படாமல் வெள்ளந்தி மனதோடு அனைவருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்பதே பொது நோக்கமாக கொண்டிருப்பார்கள். பொதுநல எண்ணம் இவர்களிடம் அதிகமாக இருக்கும். எல்லா உயிரையும் தன் உயிரைப் போல எண்ணுவார்கள். ஆனால் இவர்களிடம் தற்பெருமை அதிகமாக இருக்கும். இந்த ராசியில் பிறந்த ஆண்கள் நல்ல குடும்ப தலைவராக இருப்பார்கள். அதேபோல் இந்த ராசியில் பிறந்த பெண்கள் குடும்பத்தை நன்றாக வழிநடத்தும் கணவருக்கு கட்டுப்பட்டவராகவும் இருப்பார்கள். அதனால் கடகராசியில் பிறந்த பெண்களை எந்த ஒரு ஆணும் கண்டிப்பாக விரும்புவான். மிகவும் உணர்ச்சி மிக்கவர்கள் என்பதால் இவர்கள் அதீத உணர்ச்சியில் எடுக்கும் முடிவுகள் தவறாக மாறி இவர்களுக்கு வினையாக மாறும். இதற்கு காரணமே சந்திர பகவான் மற்ற ராசிகளுக்கு எவ்வாறு மனமாக செயல்படுகிறாரோ அதே போல் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு மனதில் பல குழப்பங்களை ஏற்படுத்தி வாழ்க்கையில் பல முடிவுகளை எடுப்பதில் குழப்பத்திலேயே முடித்து விடுவார். புனர்பூசம் 4ஆம் பாதத்தை குரு பகவான் ஆட்சி செய்கிறார். அதனால் இந்த ராசியில் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குரு பகவானின் ஆசையோடு பிறக்கிறார்கள். ஆன்மீக தேடல் இவர்களிடம் அதிகமாக இருக்கும். அதேபோல் யாரையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் நண்பர்களாகவும் உறவினர்களாகவும் சொந்தங்களாகவும் மனைவியாகவும் எதிலும் ஏற்றுக்கொள்ளும் பண்பு இருக்கும். நீதி சிந்தனை இவர்களிடம் அதிகமாக இருக்கும். சிந்தை அதிகமாக இருக்கும். பக்தி நிறைய இருக்கும். தர்ம சிந்தனை இதெல்லாம் இந்த நட்சத்திரத்தில் பிறப்பவர்களுக்கு இருக்கும். பூச நட்சத்திரம் 4 பாதமும் சனி பகவானின் நட்சத்திரம் என்பதால் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எதையும் நேர்மையாக செய்ய முடிக்க வேண்டும் என்று எண்ணுவார்கள். ஆனால் அதுவே அவர்களுக்கு வினையாக மாறி யாரும் அவர்களை நம்ப மாட்டார்கள். இவர்கள் ஆசிரியராகவும் நல்ல வழிகாட்டியாகவும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஜொலிப்பார்கள். ஆயில்ய நட்சத்திரம், இதை ஆட்சி செய்யும் பகவான் புதன் பகவான். அதனால் இவர்களிடம் இயற்கையாகவே நுண்ணறிவு திறன் அதிகமாக காணப்படும். புலவர்கள், புலமைத்தன்மை இவர்களிடம் இயற்கையாகவே இயல்பாகவே இருக்கும். பார்த்த மாத்திரத்தில் யாரையும் புரிந்து கொள்ளும் நுண்ணறிவு திறன் மிக்கவர்கள். எதிலும் எளிதில் ஒரு எடை போட்டு விடுவார்கள். இதனால் மற்றவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது. மனோகாரன் சந்திர பகவானும் புதன் பகவானும் இருப்பதால் மனமும் மூளையும் இவர்களிடம் சமமாக இருக்கும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சுயநலம் மிக்கவர்களாக இருப்பார்கள். மூலிகை, ஆயுர்வேதம், சித்தர்கள் இதை பற்றி ஆராயும் குணம் இயல்பாகவே இருக்கும். ஆயில்ய நட்சத்திரம் நாகசக்தி கொண்டது என்பதால் ஆழ்மன பிரமைகள் இவர்களுக்கு அடிக்கடி ஏற்படும். இறுதியாக கடகராசியில் பிறந்தவர்கள் உணர்ச்சியில் கட்டுப்பாடு, செயலில் ஈடுபாடு இருப்பதால் வெற்றி வாய்ப்புகள் அதிகமாகவே இவர்களுக்கு இருக்கும். சிவசிதம்பரம்.